ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்த வீடியோ. சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி கிரேவி, அப்புறம் வந்து மட்டன் குழம்பு, அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. நம்ம குட்டி பாப்பா வந்து இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து வராங்க. அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவெல்லாம் நல்லா கொஞ்சிட்டு ஹோம்ஒர்க் வந்து பண்ண வச்சிட்டு இருந்தேன் சாய்க்குட்டியை. சாய்க்குட்டியோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, சாய்க்குட்டி வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்பே அப்பா வந்து காட்டுக்கு வர சொல்லி வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த குரங்கோட தொல்லை தாங்கவே முடியாதுங்க. இந்த குரங்குங்க வந்து எங்க ஊர்ல பயங்கரமான ஒரு அட்டகாசங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கு. உங்க ஊர்லலாம் இது மாதிரி குரங்கு தொல்லை இருக்குதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு வழியா நம்ம வந்து காட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். எதுக்காக போறோம் அப்படின்னா, வைக்கல்லாம் வாங்கியிருக்கேன், அதை வந்து அடுக்கி வைக்கணும்னு அப்பா வந்து சொன்னாரு. சரி போய் அடுக்கி வச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து காட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. காட்டுக்கு போனோன்னே அங்கே இருக்கிற பூனை வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருந்தது எங்கள் கூட. அப்புறம் கனகாமரம் பூவெல்லாம் வந்து சூப்பராக பூத்து இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருந்தது பார்த்தீங்களா, அந்த வைக்கக்கட்டை தான் எடுத்து இந்த போரில் வந்து அடுக்கணும். அப்புறம் வயலெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் எந்த பயிருமே இப்போதைக்கு பண்ணல. ஒரே ஒரு வயலில் வந்து தீவனம் வந்து இருந்துச்சு. மீதி வயல்லாம் வந்து உழவு ஓட்டி சோளம் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அப்புறம் ஒரு வயலில் வந்து சோள நாற்று வந்து விட்டுருந்தாரு. அப்புறம் இந்த முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா, யாருமே சும்மா குடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்கங்க. ஏன்னா, ஒரு வீட்லயே 2, 3 முருங்கை மரம்னு இருக்கு. நம்ம வயல்லயும் 3 முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா இருக்கு. பப்பாளி காய பார்த்த உடனே பப்பாளி செங்காயா ஒண்ணு வந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்களும் அந்த வைக்கக்கட்டை அடுக்குற ப்ராசஸ்ல வந்து இறங்கிட்டாங்க. முன்ன இருந்த சோள சக்கையெல்லாம் எடுத்து கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு, அடியில கிடந்தது. அதெல்லாம் வந்து எடுத்து கிளீன் பண்ணிட்டு, நம்மளும் வந்து அப்படியே வைக்கல வந்து எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 3 பேருமா சேர்ந்து வந்து வைக்கல்லாம் வந்து எடுத்து அடுக்கிட்டு இருந்தோம். நீங்க மட்டுமே வேலை பார்க்குறீங்க, நானும் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சாய்க்குட்டி வந்து அங்க முன்னாடி வாங்கி வச்சிருந்த வைக்கலெல்லாம் எடுத்து அழுக்கெல்லாம் குமிச்சு வச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் புளிய மரம் இந்த வருஷமாவது நமக்கு வந்து வீட்டுக்கான புளிய தரும்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே ஈவினிங் சன்செட்டை பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம பறிச்ச பப்பாளி காயை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அருவாளை தேடினா அருவாவே காணுங்க. அந்த கேப்ல இவங்க வைக்கலெல்லாம் அடுக்கி முடிச்சு அந்த தகரெல்லாம் போட்டு மூடிட்டாங்க. கடைசியில பார்த்தா அப்பாவோட வண்டியிலே வந்து அருவா இருந்தது. அப்பா வந்து பப்பாளி காயை வந்து அறுத்து தந்தாரு. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளும் பால் கேன் எடுத்துட்டு பால் ஊற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே வந்து இப்போ பண்ணையில் வந்து பாலையும் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து சூப்பராக வந்து ஒரு டீயை போட்டு குடிச்சு, அப்புறம் டிஃபன்லாம் செஞ்சுட்டு டே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு.